அப்படிங்கிறார். நான் நினைவில் கொள்ளுகிறேன் இவர் வார்த்தை, நீ சரணாகதி பண்ணுங்கிறது அவர் வார்த்தை, நீ பண்ணுன்னு நம்ம கிட்ட எப்படி சொல்றது உதவி தாங்கள் எல்லாத்தையும் சொல்லுவது. இதற்குள் நீர் உட்கார்ந்து தியானித்து நல்ல ஆராய்ச்சி பண்ணி உயர்த்த விஷயத்தை தேர்ந்தெடுத்து பச்சுன்னா ஆரோக்கியம் வரணும். ஒரு பொருள் சாப்பாடு பொருளாக கூட 50 விஷயத்தை வச்சுட்டு சாப்பிடுதான் ஏதோ 2 முக்கியம்னா ஒழுங்கா சாப்பிடலாம் கிடைக்க போகலாம். 50 எதுவுமே முடியாது. நிறைய கொடுக்க போனாலே பழகிடும். அவ்வளவுதான் நமக்கு இருக்கிற புத்தி. அதனாலதான் வராக பெருமான் மொத்தமே 2 ஸ்லோகம் தான் சொல்லியிருக்காரு. 700 சொல்லி ஒன்ன சரிச்சு எடுத்துக்க சொல்லல. அவர் மற்ற ஸ்லோகமே சொன்னதே இல்லையே. சொல்லி இருக்கிறதே 2 ரத்ன சொல்லுவோம் முடிச்சாமே. நீ 700 கூட நான் தருவது 2 சொன்னார். பச்சினா என்ன பச்சு நான் அவங்க நினைவு வச்சுக்கிறேன். இது எனக்கு சுலபம். யாரையும் கேட்டுதான் போக வேண்டாம். அகஸ்மராமன் கேட்டார், பொறுப்பையும் அவரே விருந்தார். அதனால கிட்ட சரண ஸ்லோகத்தை சரிச்சு தெரிஞ்சுக்கிறத விட வராக சரண ஸ்லோகம் சரிக்கவே வேண்டாம். சரிக்காம தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னது சரி சரிப்பில்லாத தெரிஞ்சுக்கலாம். இதுல சரி சங்கட போட்டு சரிக்கிறது வேற, சரிப்பில்லாத தெரிஞ்சுக்கிறது வேற. 700 ஸ்லோகத்தை சரிக்கிறதுக்குள்ள எனக்கு சரி போட்டுருவேன். அது வேண்டவே வேண்டாம். அதனால ஒரே ஸ்லோகம் 2 ஸ்லோகமாக கொடுத்தார். அவரே பற்றலாம். கல்கி அவதாரம் வருங்காலத்தில் இருக்கக்கூடியது. ஆனா வராக அவதாரமோ முற்காலத்திலே இருக்கக்கூடியது. இனி வராக சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்ப்போம். பல சப்தங்கள் இருக்கு. வராக, சூக்கரா, கிருஷ்டி, கோலா, போத்ரி, கிரிகி, கிட்டிகி, தம்ப்ரா, கோணி, கபலோமா, குரோடா, பூதார. இதெல்லாம் வராக பெருமாளுக்கு வெவ்வேறு திருநாமங்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சஹஸ்ரநாமத்தை பார்த்தா திருபதா, கிருதசாத்யக்ஷா, மகாசிருங்கா, கிருதாந்த கிருத்து, மகாவராக, கோவிந்தா. இந்த 6 தான் வராகத்துக்கு திருநாமங்கள். சஹஸ்ரநாமம் சொல்றவாளுக்கு இது தெரிஞ்சிருக்கும். மகாவராக, கோவிந்தா வரைக்கும் திருபதா, கிருதசாத்யக்ஷா, மகாசிருங்கா, கிருதாந்த கிருத்து, மகாவராக, கோவிந்தா. முதல்ல சொற்கள், அதாவது சம்ஸ்கிருத பாலபாட ஆரம்பிக்கிறோம். அப்போ இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. தாது மஞ்சரி மனப்பாடம் பண்ணியா, சப்த மஞ்சரி மனப்பாடம் பண்ணியா. நாங்க அப்பா குழந்தைங்க அது சொல்லி கொடுக்குறது போறாதுன்னா நான் எதையாலும் அடிக்க போகிறேன். அது வேகமா கட்டவர் கண்டு அந்த சுவாமி கோச்சு வந்துடுவோம். என்னை பத்தி தப்பா எழுத முடியாது. இப்படிலாம் ஒண்ணு சொல்லவே இல்லையா சுவாமினால் அது தானா மாத்திக்கணும். நம்ம எத்தனையோ ஒண்ணு அடிக்க போறோம். அது தானா ஒண்ணு மாத்திட்டு வராதான் நரசிம்மன் நடிச்சுதான் அதுக்குள்ள இருக்குதுதான். அப்ப இந்த மாதிரிலாம் எவ்வளோ பழக்கணும். இது போரா குறைக்கு இப்ப என்ன செயற்கையான புத்திசாலித்தரம் இது வரைக்கும் காண்பதுன்னா செயற்கையா அது அதுக்கு நம்ம 4 விஷயம் கொடுத்தாதான் சொல்லும். அதுக்காக தெரியணுமா இவன் என்னென்ன உண்டோ போட்டியா விஷயங்களை அது கொடுத்தாகணும். அதை தேடி எத்தோ தேடிக்கிறது தன்னால முடிஞ்சது சொல்ல போகுது. அது இன்னும் உலகத்தையும் மாற்றி போகிறதுல என்ன எதை மாத்தினாலும் சரி மோசம் போது நம்ம தான் போயோம். அந்த போகிறது அடையணும்னு சொன்னார். அவர் கட்சியாகணும். அவர் சொன்ன வார்த்தை முதலடி எனக்கு புரியணுமே. அகங்காரம் உங்காரம் குறையணும், சுவாதந்திரியாபிமானம் போகணும், தேகம் வேற ஆத்மா வேற எனக்கு புரியணும், பக்தி வரணும். 2 உற்பத்தி எடுத்து அரைச்சனங்கிற உள்ளத்தோட போட்டாலே ஒழிய இன்னொன்னு கூட்டின்னு போற அவருக்கு செயற்கையா இயற்கையான பார்க்க கழிச்சுட்டு ஏன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டுதா ஒருவேளை அந்த செயற்கையா உருவாக்கப்பட்டதே மோட்சம் போகணும்னு அதுக்கு ஒரு ஆசையை புகுத்தி அது ஞானம் கிடைக்கப்படுவாங்க. ரொம்ப கவலைப்பட வேண்டாம். எனக்கே அந்த ஆசை வரல. இதுக்கு மேல தான் அதுக்கு அது வேற இல்ல மறைவது. அதனால அழைச்சிட்டு போறவர் அவர் ஆசைப்பட்டதுக்காக நடக்குமா? ஆசைப்பட்டதுக்கு அவர் கொடுத்தாக வேண்டும். அவர் உள்ளத்துல உட்கார்ந்தாக வேண்டும். இல்ல அவர் உள்ளத்துல உட்கார்ந்ததுனாலே ஆத்மாவை எடுத்தார் வரவேற்கிறோம். அப்படித்தானே வேணும். அது எதுவும் ஆத்மாவனா எனக்கு என்ன கவலை? இந்த ஆத்மா புறத்து போச்சாதான் என் கவலை. இதை விட்டுட்டு அவர் பீஷ்மர் மோட்சத்துக்கு போனாரோ, தசரதர் மோட்சத்துக்கு போனார் சுவாமி அடியே போறேனான்னு கவலைப்படுவோம். இதை விட்டுட்டு இவர் போனாரா அவர் போனாரான்னு கேட்டுள்ள நீ யார் அவரை பத்தி விசாரம் பண்ணது? நீ வேணாலும் வருவான். அதனால நம்ம இருக்க வேண்டிய நிலைமை விட்டு தாண்டி போயிடவே கூடாது. இப்படி பெருமான் 10 அவதாரங்களை காட்டி இவர் தான் வச்சுக்கிறோம் வராக சொல்வதே. இந்த சப்தங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கிறச்சே தாது ரூபம் மனப்பாடம் பண்ணியா, சப்த மஞ்சரி அமரகவசம் புத்தகம். ஒரு பொருளுக்கு எத்தனை சொற்கள் இருக்குமோ அது எல்லா சொற்களையும் படிய போடுவோம். அது முதல்ல மனப்பாடம். அமரா, நெஞ்சலா, தேவா, ததஜா, விமுதா, சுரா எல்லாம் தேவர்கள் ஒரே அர்த்தம் தான். இது சமுத்திரத்திலேயே தமிழ்ல இதை விட நிறைய இருக்கு. ஒன்றும் குறவே இல்லை. தமிழ் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோமா? தமிழ்னு 6 சத்தம் போடுறாடோ
அதை விட நிறையவே நம்ம பெரியவர்கள்லாம் தமிழ் எழுதி வச்சிருக்காங்க. போடணுங்கிறதுக்காக போட்டுருப்பாங்க. நிஜமா 6 வார்த்தை ஆங்கிலம் கலக்காமல் 10 நிமிஷம் பேசி யார்த்தையும் சொல்லிப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுவோம். இது முடியாது, அது முடியாது, அது எத்தையோ ஒண்ணு வரைச்சவே ஒரு வாய் தட்டுக்கிட்டா கூட கோபம் வந்தா சில பேருக்கு ஆங்கிலம் தான் வரும். உண்மை பேசினா சிலர் ஆங்கிலம் தான் பேசுவா, அழணும்னா ஆங்கிலத்துல தான் அழுவா. இப்படியே வழக்கமா போச்சு. சின்ன வயசுலயே நான் அத்தையா படிச்சிடும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்து தமிழ்ங்கிறது இனிது. சமஸ்கிருதம் எத்தனை நாள் அனாதியோ தமிழ் அத்தனை அனாதி. ஆகஸ்தியமும் அனாதி. இது வேற யாரும் சொன்னது அவளுக்கு புரியாது. இந்த ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி கீழடியில வந்து அது பார்த்ததுல வைதிகத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க. வைதிகத்துக்கு ரொம்ப கொண்டாட்டம். தாராளமா தமிழ் வரட்டும். எல்லா தமிழ் பாஷர்களும் சமஸ்கிருத வேதம் எத்தனை வருஷமா இருக்கோ ஆழ்வார்களுடைய திவ்யபிரபம் தான் அத்தனை வருஷமா உண்டுங்கிறது தான் ராமானுஜர் முதற்கொண்டு எல்லா ஆச்சாரங்களையும் எழுதி வச்சது. இது இன்னொருத்தர் சொல்லி நாம தெரிஞ்சுக்க வேண்டியதே இல்லை. அது மேல விழுந்து பொருளுக்கும் அழுக்கு மழுங்கி கட்டியதே பார்க்க எல்லா ஊர்லயும் இருக்கும். அதை போலத்தான் நான் தான் அழுகு. இந்த அழுக்கோட கவலைப்படாம ஒருத்தர் விழுந்து புரண்டு ஏறுகிறாருங்க. அதனால அவருக்கு அந்த மானவிழா பந்திரின்னு அன்றாட வாசிதூரத்தில் கிடந்த வாழ்த்து பண்டொரு நாள் மாசுடம் தீர்வாரா மானவிழா பந்திரியாம் பேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பவர்கள் பேர்க்கவும் பேராவே. அந்த வராக பெருமாள் பேசியது அசைக்கவே முடியாது. பேர்க்கவும் பேரா அகம்ஸ்பராமின்னு ஒரு வார்த்தை உறுதி அடிச்சுட்டு போனார். என்ன நீ அசைச்சாலும் மறையானது அசையாதுதான். அது என்ன அசையாது? பாசி தூர்த்து கிடந்த அவருடைய திருமையிலிருந்து அழுக்கு ஜலமா சாக்கடை நீர் வச்சு அதை போல ஒண்ணுமில்லாம சகதி நீர் அது சொல்லிட்டே இருக்கும். இது ரொம்ப ஆச்சரியமா பெரியவாச்சா உண்டு. எதனாலே கொஞ்சம் சுத்தமா வரக்கூடாது. அவன் பள்ளியா பிறகுறத பத்தி நான் வந்து சொல்றேன். அதுக்கு நான் அழுக்கு ஜலம்லாம் சொல்லணுமானால் அது ரொம்ப ஆச்சரியமா ஒரு அர்த்தம் சொல்றாரு. மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம், 2 நாளா குளிக்க முடியல, அவ உடம்பு கொஞ்சம் அழுகுது, பெரிய புடவையெல்லாம் அழுதிக்க முடியல அப்படின்னு இருக்கிறச்சே படப்படான்னு இவர் மட்டும் நன்னா குடிச்சுட்டு பட்டுப்பேட்டி எல்லாம் கட்டிட்டு அப்படி இப்படி போயிட்டு இருந்தா அவளுக்கு கோபம் வரும். நான் ஜுரத்தை படுத்துட்டு இருக்கேன், நீ அப்படி இப்படி ஏதோ ராஜாவாட போயிட்டு இருக்கிறேன், அதனால எதனா கேட்கப்பட இல்லையா? அதே போல பூமாதேவி ஜலத்துக்குள்ள சிக்கி கொண்டு பாசி பிடிச்சு போயிட்டு இருந்துச்சே வராக மட்டும் படப்படாம இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். அவள் இடத்துல எவ்வளவு காதல். அதனாலதான் அத்தனை காட்டு நான் அழுக்கோட தான் வந்திருக்கேன். என் படம்புல இருந்து இந்த சகதி ஜலம் கொண்டது பார்த்து நீ கட்டப்படுறேன்னு நான் எவ்வளவு கட்டப்படுறேன் அப்படின்னு கணவன் சொல்லிட்டு வந்தார். பாசி தூரத்து கிடந்த பார்மாட்டு பண்டொரு நாள் மாசு உடம்பில் நீர் வரா. இந்த உடம்பு மாசு உடம்பு இல்ல, பஞ்ச உபனிஷத் மயம், பஞ்ச சக்தி மயம். 5 பேர் சொல்றோம். நம்ம உடம்பெல்லாம் பஞ்சபூதம், பிருத்திவி, அப்சு, தேஜஸ், வாயு, ஆகாசம், அதால ஆகப்பட்டது. ஆனா பெருமானுடைய திருமேனிங்கிறது பரமேட்டி, புமான், விஸ்வகா, சர்வகா, நிவృத்தான், பஞ்ச உபனிஷத்துக்கள், பஞ்ச சக்தி, அப்ராதக சக்தி. அதுல சத்தம், ரஜஸ், தமசு முக்குணம் இருக்காது. சத்தகுணம் மட்டும்தான் இருக்கும். நம்ம உடம்பு முழுக்க முக்குணங்கள் இருக்கும். ஆனா அவருடைய திருமேனி முழுக்க ரஜோகுண தமோ குணமே இருக்காது. அது இல்லாததுலதான் இந்த சகதி நீர்னு சொல்லிட்டு இருக்கேன். சத்தகுணம் மட்டுமே இருக்கிற திருமேனில அழுகு வருமா? இல்லவே இல்லையே. ஆனா வேணும்னு மானவிழா பன்றின்னு ஆண்டாள் வாசம், நாச்சியார் மொழியில வாசம். மானவிழான்னா 2 மகாச்சாரியர்கள் 2 அர்த்தம் சொன்னார்கள். அபிமானம் இல்லாத பன்றி, அபிமானமிலா. இன்னொருத்தர் உபமானமிலா. உபமானம்னா இதை போல இன்னொரு பன்றி இருக்குமோ, இதை போல உலகத்தை எல்லாம் தூக்கி எடுத்த பன்றின்னு ஏது. அதனால உபமானமே இல்லை. இதை போல மற்றொரு பன்றி அத்விதீயம் அர்த்தம். 2வதே சொல்ல முடியாத பன்றி உபமானம் இல்லை. அபிமானம் இல்லைனால் நான் சர்வேஸ்வரன், நான் தான் பிரம்மம், நான் இவர்களுக்காக குறைச்சல் வந்து பிறந்திருக்கேன், இருந்தாலும் நான் தான். அந்த அபிமானத்தை காட்சி போனால் காட்டவே இல்லை. அதுக்கு ஒரு இடம் சொல்ல அவர் எழுதியிருக்கிறதா ரொம்ப சுவையான பக்கத்துல இருக்கிற பன்றி குட்டியெல்லாம் வருதான் வந்து இந்த மகாவராகம் பன்றி பேர்ல விழுந்து புரளதான். புரட்டு பார்த்து நம்ம பன்றி அப்படின்னு சந்தோஷமா இருக்கான். இது இப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு நேரம் இன்னொன்னு சொல்றேன். மாயமான் மாரீச்சன் ராட்சசன், பிறப்பால ராட்சசன். அவன் இப்ப மானா வடிவெடுத்து கொண்டு வேஷம் கொண்டு வந்திருக்கான். அதனால பக்கத்துல மான்குட்டிகள்லாம் வருது. ராமனை ஏமாத்துறது தான் பண்ணிட்டு இருக்கா. சீதா தேவி இந்த மாயப்பானை பிடிச்சு கொடுத்து சொல்லிட்டா. ராமன் பின்னாடி போயிட்டு இருக்கா. போயிட்டே இருக்கா. பக்கத்துல இருக்கிற மான்கள்ல நம்ம சாதி மான் தானே அப்படின்னு வந்து மோப்பம் பிடிச்சு பார்த்து, ஓ இது ராட்சத ஜாதி, நம்மளுக்கு அது மோப்பம் தெரியும் இல்லையா? நமக்கு வேணா கணக்கு தெரியாது,
அதுக்கு மோப்பம் பிடிச்சு தெரிஞ்சு சரி ஓடிப்படுது. இது கிட்டக்கே வரவே இல்லை. இந்த இடத்துல ஆண்டாள் சொன்னது, ஒரு ராட்சசன் தன்னை மானா மாத்திட்டு இருக்கான், பக்கத்துல இருக்கிற மான் வந்து இது ஏன் சாதி மான் இல்லேன்னு தெரிஞ்சு ஓடிப்படுது. சர்வேஸ்வரன் பரமாத்மாங்கிற ஜாதி ஒண்ணுமில்லாத பன்றின்னு பிறந்திருக்கார். பக்கத்துல இருக்கிற பன்றி வந்து மோது பார்த்து எம் பன்றின்னு மேல விழுது. அதை பாப்பிடா இதை பாப்பிடா. அந்த ராட்சசன் தன் ஜாதியை மாத்திட்டு அவன் ஜாதி ராட்சசன்னா பக்கத்துல இருக்கிற மான்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த சர்வேஸ்வரன் நான் சர்வேஸ்வரங்கிற ஜாதிங்கிறத மறைக்காம இருக்காருன்னா பன்றி போய் மோது பார்த்துட்டு ஓ நான் ஜீவாத்மா அது பரமாத்மான்னு ஓடிக்கணுமே, ஓடவே இல்லையா. நம்ம ஏன் அதை நம்மான்னு சொல்றதுனால், இந்த உடம்புக்குள்ள எந்த பெருமானம் வியாபிச்சிருக்காரோ அந்த நெஜம் பன்றி உடம்புக்குள்ளேயும் அவர் தானே வியாபிச்சிருக்கான். அங்க அவன் ராட்சசனால பண்ண முடியாது, இவரால் தான் பண்ண முடியும். அதனாலதான் மானவிலா பன்றி, அபிமானமே இல்லை. புளியத்தான் ஈஸ்வரன் நினைக்காமல் எனக்குள்ளும் உனக்குள்ளும் எல்லாருக்குள்ளும் வியாபித்திருக்கிறார். மான்விரா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனால் பேர் பேசியிருப்பார்கள். பேருக்கவும் வேளாமையர் பாசனம், இப்படி பல ஆசிரியமான அர்த்தங்கள். அந்த கோவிந்தா மகாவராகா கோவிந்தான்னு பார்க்கணும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் திருப்பதா அந்த 6 திருநாமத்துக்கு மட்டும் அர்த்தம். திருப்பதா திருதசாத்யக்ஷா. திருப்பதானா 3 திவில். பன்றியினுடைய பின்னாடி சுடுதல திமில் இருக்கும். காலமாட்டுக்கு திமில் பார்த்துருக்கு. இது ரொம்ப உயர்ந்த பன்றிங்கிறதுனால அந்த திமிலோட இருக்கும். 3 திமில் இருந்துதான். அதனாலதான் திருப்பதா. ஏன் அந்த 3ன்னு சொல்றாருனால், சித்து அசித்து ஈஸ்வரன் என்று தத்துவங்கள் 3. ஒண்ணு ஜட பொருள் அசித்து, அடுத்தது ஆத்மா சித்து, 3வது ஈஸ்வரன். இந்த 3ஐயும் குறிப்பதற்காக திருப்பதாக 3 கவுது திமில்களோடு இருந்தார். திருதசாத்யக்ஷா, திருதசர்கள்னா தேவர்கள், எல்லா தேவர்களுக்கு தலைவனாத்து அவர்கள் பிரார்த்தனை கிணங்க இரண்யாட்சன் அடிக்கொண்டாலும். அதனால திருதசாத்யக்ஷா. மகாசிருக்கா, பெரிய திமிலோட எழுந்தோடி இருந்தார். பெரும் கோரைப்பல், சிருங்கம்னா இந்த கோரைப்பல், இந்த பற்களோட எழுந்தோடி இருந்தார் மகாசிருக்கா. சிருங்கா கிருத்தாந்த கிருது. கிருத்தாந்தன யமனை போலே இருக்கும் இரண்யாட்சர். அந்த கிருது, அந்த இரண்யாட்சனை கூட முடித்தவன் மகாவராக கோவிந்தா. மகாவராக ரொம்ப பெரிய திருமேனியோட அவதரித்தார். எவ்வளவு பெரியவர் மட்டும் சொல்லிட்டு முடிச்சோம், ரொம்ப நேரம் இல்லை. மகாவராக கோவிந்தா. மகாவராக ரொம்ப பெரிய திருமேனி, எவ்வளவு பேசிருக்கலாம். ஆழ்வார் ஒரு பாஷத்தை பண்றார், திருமங்கி ஆழ்வார் ஒரு பாடலை சாதித்தார். 2 கஷேத்திரத்துல 2 பேரை பத்தி ஆச்சரியமான பாதம். மகாவராகனா பெருங்கேடலார் தன் பெருங்கண்மன புண்டரீகம் நம்மேல் உருக்கே விரட வைத்தார். புறமத்தியகதோயஸ்ய மேலும் கணகனாயதே. புறம் என்று ஒரு குழம்பு, சிலம்பினிடை சிறுவரல் போல் பெரிய மேரு கணகணப்ப திருவாதாரம் உடுங்க என வளர்ந்ததனை இடந்து முருகி போட்டிட வைத்தருடைய என் கோமான் கண்டின்னு திருவங்கியாழ்வாருடைய கோஷம். சிலம்பு சாத்திருக்கான் வராக பெருமாள் அவருடைய திருவடி கணுக்கால சிலம்பு. கடல்னு சொல்லுவோம், வீர கடல்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல சிலம்பு. அந்த சிலம்புக்குள்ளே ரத்தனங்கள் எல்லாம் போடப்படும். நம்ம குழந்தைகளுக்கு சிலம்பு பண்றோம்னா உள்ள ஒரு முத்து இருக்கலாம், வைடூரி இருக்கலாம், மாணிக்கம் இருக்கலாம், இல்ல சாதாரணப்பட்ட வளர்ந்தா கல்லு போட்டு வச்சு போன சொல்லுங்க. இப்படியா கல்லு, அது காலை வச்சு குழந்தை போடச்ச கிழக்காக சத்தம் கேட்கும். அதுக்குதான் அந்த சிலம்புக்கு இருக்கிற அழகு. அதே போல வராக பெருமாளுக்கு காலில் வீரக்கடல் சிலம்பு கொடுக்கலாம். அந்த சிலம்புக்குள்ள சின்ன சின்ன கல்லு போடணும் இல்லையா. ஒரு மலை, மந்தர மலை ஒரு கல்லாம், மேரு மலை ஒரு கல்லாம், விந்திய மலை ஒரு கல்லாம். இதுதான் உள்ள இருக்கிற கல்லு. இத சுத்தி சிலம்பு, அதுல ஒரு கணுக்கால், அதுக்கு முழங்கால், அதுக்கு தொடை, அதுக்கு இடை, அதுக்கு மேல திருமாறு. அளவை நீங்க பார்த்து கொண்டோம். குரமத்தியகதோ எஸ்ய மேரு கணகனாயதே. மேரு மலை கால் இருக்கிற சிலம்புலையும் குழம்புக்கு இடையே ஆப்பட்டு கொண்டு கணக்கணக்கணான்னு சத்தம் போடுறோம். மேரு இப்படின்னு சத்தம் போட்டா நீங்க எவ்வளவு பெரிய திருமேனியா இருந்திருக்கும். ஆழ்வார் பார்த்தா இதெல்லாம் சொல்றது கட்டப்படாது. சிலம்பினிடை சிறுவரல் போல் பெரிய மேரு கணக்கணப்ப திருவாதாரம் குலுங்க அவர் நின்ற அப்படி குலுங்கினத்துல பூமா தேவியே குருந்ததம். திருவாதாரம் குலுங்க நிலமடந்ததனை இழந்து குலுகி கோட்டிட வைத்தருடைய நிலமடந்தை பூமாதேவி இழந்தார் போல வராமன்னாய் நிலம் கோட்டிடை கொண்டையந்தாய் நீரக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனும். நம்மாழ்வார் 10ஆம் திருவாழ்மையில போல வராமன் பாடம். இவ்வளவு பெரிய திருமேனி எதற்கு? ஏன் சின்னதா இருந்தா போல இருந்தால் இதை தூக்குன்னு சொல்லுங்க.
தூக்கிடுவேன். இதை தூக்குன்னு தான் இருக்கணும். கீழே ஒரு மேசை போட்டுருக்கோம் இல்லை உட்கார்றதுக்கு ஆசனம், இதை தூக்குன்னா தூக்குவேன். அடிய ஒரு 25 அடி ஒசரம் இருந்தேன்னா இதையும் தூக்கிடுவேன். இப்படி தூக்கலாம் ரொம்ப சுலபமா தூக்கிடுவேன். இதை தூக்குனா கொஞ்சம் கட்டப்பட்டு தூக்குவேன். நான் எவ்வளவு பெரிய பொருளை அதுதான் தூக்கணும்னா அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டா தூக்கிடாமல், நான் எவ்வளவு பெரியவனா இருக்கேனோ அந்த அளவு பாரமானது கூட சுலபமா தூக்கிடுவேன். நாம எல்லாரையும் தூக்கி ஆகணும், நாம அழிஞ்சிடக்கூடாதுன்னு பெருமாளுக்கு எண்ணமா. அதனாலதான் அவ்வளவு பெரிய உருவத்தை இருந்தாங்க. நான் இங்க யாரும் கொஞ்சமா இருந்து இவா யான் இப்படி அகந்து விடனா நாம குழந்தை எடுத்து அந்த கட்டமே வளர்க்காதுன்னு இன்னொன்னு இது விருந்தோம்பல். பெருமாள் சொல்லும் போது முதல்ல தெரிவிக்க வேண்டியது ஆதி வராக பெருமாள். எந்தெந்த வராகன்னு தெரியும். ஆதி வராகன் திருமலையில் எடுத்துள்ளார். அவர் தான் அந்த கஷேத்திரத்துக்கு பெருமாள் இரண்யாட்சரம் கொண்டார். அதுக்கப்புறம் ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு பூமி தேடினார். இதெல்லாம் நடந்துக்கிறது தேவைக்குது. முதல் 5 அவதாரங்களும் தெய்வம். மத்ஸ்ய, கூர்மன், வராக, நரசிம்ம, வாமனன். இப்ப நம்ம முன்னாள் பார்க்க போதுமே தெய்வம். இதுக்கப்புறம் திரேதாயுகத்தில் பரசுராம, ராமன், தாபரயுகத்தில் பலராம, கிருஷ்ணன், கலியுகத்தினுடைய கடைசி 3,70,000 வருஷம் தாண்டி மொத்தம் 4,32,000 இத்தனை வருஷங்கள் தாண்டிதான் தான் கல்கி பகவானே அவதரிப்பான். இது கடைசின்னு வச்சுக்கோ. இப்போ ஒண்ணும் இல்லை சாமி, அப்பவும் நான் பிறந்தால் குறையா அப்போ உபன்யாசம் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம், வராக பெருமாள் எதுக்கு இருக்காருன்னா அப்பவாவது நான் பிறக்கிறது இருக்கணுங்கிறதுக்காக தான். அவரும் பிறந்துட்டே இருப்பார், நானும் பிறந்துட்டே இருப்பேன். நான் கண்ணன் அர்ஜுனத்துல சொன்னது நானும் பிறந்து நீயும் பிறக்க வேணுமோன்னு கேட்டான். முக்கியமான வார்த்தை. அர்ஜுனா, நான் பிறக்கிறதே உன்னுடைய பிறவியை எங்கும் சிறையை வெட்டி விடாது. நானும் பிறந்து நீயும் பிறந்துட்டேன்னா நான் பிறந்ததுக்கு அப்புறம் அர்த்தமே இருக்காது. பகவான் அவதரிக்கிறார்னு சொன்னால் இனி இந்த ஜீவன் பக்தன் பிறக்க கூடாது என்பதற்காக ஆழ்வார் வசனத்தை சாதித்தார். பெருமாள் அவதரித்தார். தந்தகாலில் விலங்கர வந்து தோன்றிய பொன்னல்கு நவியேந்தன் சின்ன போயிற்கு திருவருணவனுடைய பெருமளவிருந்தேனே மந்தமானதம் வனவள கடவந்து வரி செய்வது முடியாதே அந்திகாவலன் அமுது வசன்களில் அவசுடவதனோடும் வருகிற என்று ஆசிரியமான பாஷம் 100 பாஷம் பாடினா அதுவே ஒரு பாஷத்தை சொல்றார். தான் பிறந்தான் உடனே தன் தந்தை காலில் இருக்கும் விலங்குகள் வெடித்து சிதறனவா அல்லவா கண்ணன் அவதரித்தார். வசுதேவர் காலில் இருக்கிற சிலங்கன போச்சு. அதை போல அவர் பிறந்தான்னு தெரிஞ்சா ஒரு கால் கட்டுகளும் அவளும் தரணும் சொன்னது. யாரும் ஒரு வசுதேவருக்கு இரும்பு சங்கிலி வளர்த்தது இல்லை. என் நாட்டில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு அவர் பிறந்தான்னு சொன்னால் கர்ம சங்கிலிகள் அவர்கள் அது வெறும் இரும்பு சங்கிலி. இன்னைக்கு இல்லைன்னா நாளை போகும். இது கர்மம் சார்ந்த இரு வல்வினங்களும் சரித்து மாய பத்தறுத்து தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி விடுதிருத்துவான் என்ன அழுவருடைய போது இந்த திரைகள் எல்லாம் சரிக்கணும். அதுக்காகத்தான் வரானா திருவத்தாறு மணிதான் ஆதி வராக பெருமாள் எங்க ஓய்வெடுக்கலாம் பார்த்தா திருமலையோட நன்னா இருக்கு. அங்க வந்துட்டான். ஒத்துரு ஈக்காக கிடையாது, எதுவுமே இல்லை. ஏகாந்தமா திருமலையோடு இருந்தால் அப்பதான் முதல் யுகம் முடிஞ்சு போச்சு, 2வது யுகம் முடிந்தது, 3வது யுகம் முடிந்தது, தாபரயுகத்தின் கடைசி கலியுகம் தொடங்கணும். கலவு வெங்கட நாயகா திருவேங்கடைய சீனிவாச பெருமாள் கலியுகத்துக்குன்னு தெய்வம். அவர் பெரிய நாள் அவெல்லாம் போட்டார். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்க ஆசை இல்லை, மகாலட்சுமிய பிருகு உதச்சா அவன் கரவீர பதத்துக்கு நான் தபஸ் பண்றேன்னு போக இவர் கீழே நான் இங்க இறங்கி வந்தால் முத்து வச்சுட்டு ஆகாசராஜா சுந்தரமாவுடைய மாடு கருமுடி எல்லாம் வந்து அங்கேயே தான் பால் குடிச்சது. எல்லாரும் சீனிவாச கல்யாணம் தெரியும். அது மாடு பால் கொடுத்தது. கடைசியில ஒரு இடையை போட்டு அடிக்கிறதுக்கு போனா பெருமாளே வந்தார். தலையில வேண்டார், ரத்தம் தொழித்தது. என்ன ஆச்சு தெரியல. பெயா பிறப்பாயினா அடுத்த பிறகு ராஜா பிறந்தா அவனுக்கு தான் 10வது தாயார் பிறந்தால் கல்யாணம் ஆகும். ரொம்ப சீக்கிரம் கொஞ்சம் விஷயமா கல்யாணம். அதான் கல்யாணம். அந்த கல்யாண சமயத்தில் எல்லாரும் பிரார்த்திக்கிறார். இதே திருக்கோலத்துல திருவேங்கடமாக நீர் எழுந்துள்ளி இருக்க வேண்டும். அங்கே வேறு கலியுக தெய்வமாய் சீவை கொடுத்த விரத்தாய சாகுல்கரணீர்களே ரமயாரமானாய வெங்கடேசாய மங்களம் வெங்கடாத்ரி சம்ஸ்தானம் பிரம்மாண்டே ராத்திகேச்சரன் வெங்கடேஷ் நமோதேவா நான் உத்வர பவிஷ்யதி. அதுல பெருமாள் எழுதிருக்கார். தபஸ் பண்ணதுக்கு இறங்கினாருங்க. கரவீரபுரத்துக்கு மகாலட்சுமி சென்றார். பொல்லாபுரம் இங்க இருக்கிற கோலாப்பூர் மகாராஷ்டிரா அந்த பக்கத்துல இருக்கிறது. அதான் கோலாப்பூர். பெரிய சந்ததி இருக்கு. லட்சுமி தேவிக்கு ரொம்ப நல்லா சந்ததி. முடிஞ்சவர்கள் போய் அவசியம் சேர்த்துப்பாங்க. அது கோலாப்பூர்ல இருக்கிற சற்று தனியா இருக்கு. என்ன சண்டை கொண்டுதானே போனார். அதனால தனியா அங்க போய் தபஸ் பண்ணி அதற்கப்புறம் வந்து சேர்ந்தது. அந்த சமயத்தில் வெங்கடேச பெருமாள் தபஸ் பண்றதுக்கு வச்சு இடம் ஒண்ணு யாருகிட்ட கேட்கலாம்னு பார்த்தா இது ஆதி வராக கஷேத்திரம். வராக பெருமாள் தான் இது சொந்த இடம். இவர் வந்து மெதுவா கை கொண்டு இங்க இருந்து நான் தபஸ் பண்ணலாமா ஏறி இறங்க பார்த்தா இவர் நம்மள இருக்க விட போறாரா தெரியல. சரி இடம் கேட்கறா கொடுத்துருவோம். ஆனா ஒரே ஒரு விதி மட்டும்,
யார் வந்தாலும் நீ எல்லாம் பெரியவர் ஆயிடப்பெரிய தெரிஞ்சு போச்சு, இனிமே எத்தனை பேர் எனக்கு வரப்போறா தெரியாது, இருந்தாலும் இப்படியே சொல்ல, யாராவது மலைக்கு மேல வந்தால் முதல்ல என்ன சேவிக்கணும், என்ன சேவிச்சு அனுகிரகம் வாழ்ந்துதான் உங்ககிட்ட வரணும், சேவிக்கும் தரும். அதனால சரித்திரம் தெரிஞ்சவா இப்போ வராக சுவாமியை சேவிக்காத பெருமாள் போக மாட்டான். கீழே திருச்சானூர்ல தயார் சேவித்து கொண்டு கோவிந்தராஜ பெருமாளை கீழே சேவிச்சுட்டு மேல போய் வராக சுவாமியை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளை சேவிக்கிறது தான் மரபு. தெரியாதவர்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோம், இருந்தாலும் அவர் அனுபவிச்சிருக்காரு. அந்த வராக பெருமாள் அன்னைக்கு பெருமாளுக்கு இடம் கொடுத்தார். இப்போ அவங்க விளக்கம் வச்சிருக்காரு, காத்தால சாத்துமலை ஆகணும் முதலைக்கு ஆகணும், பிரசாதம் ஆகணும் முதலைக்கு ஆகணும், விநியோகம் முதலைக்கு ஆகணும். இங்க ஆனாத்தான் அப்புறம் தான் வெங்கடேச பெருமாள் தெரிஞ்சது எல்லாமே. காரணம் க்ஷேத்திரம் அது. அதனால ஆதிவராக பெருமாள் இது ஒரு பாட்டு கீழே அனந்தாழ்வான் ஒருத்தரை பத்தி சரித்திரம் சொல்றேனே, பரம் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒண்ணுமே தொழா நம்பினை ஓய்வே. இது பாடுவாருடைய கோஷம். அப்படின்னா திருவேங்கடவன் அந்த ஊருக்கு வந்து சேர்ந்த பெருமாள்னு ஸ்பட்டமா பாடுறது. ஊர் பெருமாள் இல்ல, ஸ்தலாதிபதி வராக பெருமாள். இவர் வந்தவர். அனந்தாழ்வான் தினப்படி பூ தொடுத்து மாலையெல்லாம் கட்டி பெருமாளுக்கு சமைச்சிருக்கார். ஒரு நாள் காலதாமதம் ஆகிவிட்டது. பெருமாளுக்கு கோபம், நீர் என்ன வரணும்னு சொன்னா நீங்க நாளைக்கு கழிச்சு கொண்டு வரீர், இப்ப வரணும் அப்ப வரணும், நான் கூப்பிடச்சே வரணும்னா. அப்படியெல்லாம் நீங்க கூப்பிடச்சே வர முடியாது, பூமாலையெல்லாம் கட்டி முடிச்ச அப்புறம் தான் நீர் கூட்டா வருவேன். நான் உன்னை நாடு கிடச்சிருவேன், இந்த ஊர்ல இருக்க விட முடியாம அனுப்பிச்சிருவேன். அந்த சுவாமி தைரியமா பதில் சொன்னா, நீரும் வந்து சேர்ந்த பெருமாள், நான் ஊருக்கு வந்து சேர்ந்தவன், நீதான் என்ன வழியில் அனுப்புறதுக்கு சட்டத்துல 2 உள்ளு, இங்க ஒருத்தன் தங்கியிருக்கான் அங்க ஒருத்தன் தங்கியிருக்கான். முதலாளி வேணும்னா தான் 2 பேரும் வெளில போக முடியும். இந்த உள்ள இருக்கிற அந்த உள்ள இருக்கிற மாதிரி வெளியில போனா போனா. அது போல நீர் வந்து சேர்ந்த பெருமாள், நான் வந்து சேர்ந்த பெருமாள். அவருக்கு யார் ஊர் பெருமாள்னா ஆதிவராகன் தான், வராக பெருமாள் தான் ஊருக்கு இருக்கிற பெருமாள். அவர் பார்த்து தான் நீர் இருக்கீர், அவர் பார்த்து தான் நான் இருக்கேன். அது ஆச்சரியமான வராக கஷேத்திரம். மானவேல் உண்கள் கடவரல் மண்மகள் அழும் முன்னீர் அரப்பில் ஏறமாகி அன்று இதர இழந்தவனே திருவள்ளரன் நானே ஆதி திருவள்ளரைன்னு சொல்லுவோம். அப்படின்னா ஸ்ரீரங்கமே புது கஷேத்திரம், அதுக்கு முன்னாடி இருக்கிறது திருவள்ளரை கஷேத்திரம். புண்டரீகாட்ச பெருமாள் ஆதி திருவள்ளரை பெருமாள். பெரியாழ்வார் அந்த பெருமாளுக்கு தான் காப்பிடல்னு 10 பாசம் பண்ணிட்டார். பூச்சூடல், நீராட்டம், பூச்சூடல், காப்பிடல், இதெல்லாம் பெரியாழ்வார் நித்தியாசம் தான் பாசம். அது போல அழகனே காப்பிடவாராய் அழகனே காப்பிடவாராய்னு திருவள்ளரன் நானே அழகனே காப்பிடவாராய் அந்த திருவள்ளர் பெருமாள் தான் காப்பு. அவர் ஆதி திருவள்ளரே சொல்லுவார். ஏனெனில் சிவி சக்கரவர்த்தி ராமனுக்கு ரொம்ப முன்னாடி இருந்தவர் சிவி சக்கரவர்த்தி. ராமனே சொல்றார், சிவி எப்படியெல்லாம் சரணாகத ரட்சணம் பண்ணிருக்கார், விபீஷணனா வாண்டான்னு சொல்லிய சுரிவா. அவருக்கு வாக்கியம் இருக்கு, அவருக்கு இருக்கு. அவர் ரிஷி என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கியம் புத்தகத்தில் இருக்கு. அவா சொல்லி கொடுத்தார், அவதான் சொல்லி கொடுத்தார், அவர் கொடுத்தாதான் சொல்லி கொடுத்தார். இதுதான் இந்த பாரத தேசம். இதுக்கு மேல என்னென்னமோ புதுசா செலவழிச்சிடமோ கண்டுபிடிச்சிடமோ ஒண்ணும் இல்லை. இதுக்கு முக்கியத்தான் ஆத்மாவிட தீர்வு எங்களுக்கு இல்லை. ஆத்மா பக்தியோட இருந்ததுதான் பெருமாள் திருப்பி சேர்ந்து சொல்றார். சொத்து அவருக்கு, சுவாமி அவர், பொறுப்பு அவருக்கு இருந்தது இல்லை. பொறுப்பு இல்லைன்னால் பொறுப்பு இல்லாம தெரியறது அது இல்லை. பொறுப்பு இல்லைனால் அடைய வேண்டிய சேர்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அவரது. அவருக்கு கைங்கரியம் பண்ணி கழிக்க வேண்டிய பொறுப்பு என்னது? எனக்கு பொறுப்பு உண்டு, அடைய வேண்டிய பொறுப்பு. சொத்து என்ன செய்யணும்? ஒரு மாலை இருக்குனால் இந்த மாலை என்ன கேட்டீங்கன்னால எனக்கு ஆனந்தம் கொடுத்துட்டே இருக்கணும். ஆனா இந்த மாலையை காப்பாற்றுறது மாலையோட இல்லை. மாலை நான் தான் காப்பாற்றுறாங்க, யாரோ கொடுத்தான போடணும். அது வேற மனம் தவழ்ந்து என்னை ஆனந்தப்படுது, அது ஒண்ணுதான் அது தெரியும். அதை போல இந்த ஜீவாத்மாவை மனம் கவழ்ந்து அவனை ஆனந்தப்படுத்தி கொண்டு இருக்கிற தானே வராத பெருமான் தூக்க போறார், பேச போறார். இந்த அர்த்தத்தை தான் நம்மாழ்வாங்க துணி வச்சு ஏன் கட்டப்படுறேன் ஈர சொல்லா ஈரமாக ஏறுகிற வைய மொத்தும் ஏனக்கு ரூபாய் இழந்தவிதான். அதற்கு அதிக வேறொரு நாள் மண்கோட்டு கொண்டா மலை என்று திருவண்ணரையில் ஆதி வராக பெருமாள் சென்றறிந்தால் ஆச்சரியமான ஒரே ஒரு வச்சனம் திருவங்கியாளர் சொல்லி கொடுத்துறேன். தீர்த்தங்கள் பூங்கு சுடர் உம்பர் உம்பர் முருகேழினோடு உடனே மாதம் ஒன்றொருத்து படல் ஒன்றொருந்து மறையாறு வேழி படலும் பாதவர்கள் குடம்பில் அண்டலத்தில் ஒரு வாழ்வுங்க வளர்ச்சே 6 மணி நேரமாகி அரணாயமூர்த்தி அது நம்மை ஆளும் அரசே. அந்த அரசு வராக பெருமாள் தான் நம்மை ஆளுகிறார். தீதர் திங்கள் பொங்கு சுடர் உம்பர் உம்பர் முருகேழி ஒன்று. சூழல் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சூரியன், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய திங்கள் சந்திரன், இதோட சேர்ந்து இருக்கிற லோகம். அந்த லோகம் உலகம், உம்பர் உபலோகம், ஆகாச லோகம். 14 லோகங்களும்
அதை தாங்கிக் கொண்டிருக்கிற குல பர்வதங்களும் அங்க இருக்கக்கூடிய மேல்மலையும் மற்றும் இருக்கிற 7 கடலும் இது ஒண்ணும் 8 தீக்கும் மண்ணும் மலையும் இது இத்தனை சேர்ந்து இருக்கிற உமாதேவி பாதமர் சூழ் குழம்பில் அகமண்டமதில் பாதவர் அவருடைய திருவடி அதற்குடைய குழம்பு அந்த குழம்புன்னு ஒரு சிறு பகுதியில தண்ணீர் ஒட்டி கொண்டு அதுல இருக்கிற கல்ல போல இந்த லோகத்துக்கு இது இந்த 7 மலைகளோடும் 7 கடல்களோடும் அவ்வளவு பெரிய திருவேணியில் ஒரு மூலையில் சிக்கிக்கொள்ள அகமண்டலத்தில் ஒருபாடு வளர்ச்சியை இது வளர்த்தார் ஆதி முன் ஏகமாகி அரணாயிரம் நோக்கில் அது நம்மையாளர் அரசே ஆதி காலத்தில் சேதவராக கல்பம் பூர்வ கல்பம் அந்த கல்பம் முதல் விதமான திருதெய்வத்தின் தொடக்கத்தில் அவதரித்தார். ஆகவே ஆதி வராக பெருமாள் அது இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு அவதாரம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதுல வராக அவதாரம் நம்ம பண்ணிருக்கேன், அதுல ஆதி வராக மட்டும் சொல்லியிருக்கேன். இனிமே பூவராக நாடு, லட்சுமி வராக நாடு, சோழவராக நாடு, எட்டி வராக நாடு எல்லாம் பார்க்கணும். அதோட சேர்த்து நரசிம்மராறு ஏன் தூணை பிளந்த இந்த தூணா வேற தூணம் அப்படிங்கிறத நாளைய மாதிரி 6:30 மணிக்கு உண்டாகிறேன். அவசியம் வர வேண்டும் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். அந்த பெருமானுடைய திருவடிகளுக்கு 14 14 14 ஆண்டு 11,100,000 மன்னாண்டு இரண்டாம் சேர்ந்து தத்தை வராக விட்டோர் அமித தேகதா பிரணாமம் ஏறி உருவந்தி தேவையாமி நமோனமாக சொல்லிக்கொண்டு இன்று அமைகிறேன். நாளை வரும்போது ஒரே ஒரு பிரார்த்தனை இந்த மொத்தம் கூடும். நீங்க நீங்க நாலு பக்கத்துல நடக்குது, அங்கெல்லாம் நடக்குது, மேலே நடக்குது, எல்லாரும் உட்காந்துக்கலாம். அவசியம் நாளை வரும்போது கூட ஒருத்தர் எப்படி தெரியுங்க விடுமுறை நாட்கள் தான் நரசிம்ம பெருமான் தெரிவித்து கேட்கணும். என்னென்ன கோணத்துல வந்திருந்தால் பார்க்க வேண்டும். அவசியம் நாளை மாலை அழைத்து இன்று அமைகிறது.